அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல என்ன காண்பிக்க போறேன் அப்டின்னா, கேஸ்-ஓ-பி-ஒ-எஸ் பில்லிங் சிஸ்டம் பத்தி ஒரு ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த கேஸ்-ஓ-பி-ஒ-எஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஆன்லைன்ல நெறைய வெர்ஷன்ஸ் கிடைக்குது. நான் நெறைய வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் அல்லது ஒரு 3 மந்த்ஸ் அல்லது ஃபியூ டேஸ் அப்டிங்கிற மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியானதா இருக்கு. ஸோ, நம்ம கன்டின்யூ பண்ண முடியல. நம்ம இந்த பிட்வீன் டைம்ல நம்ம நெறையா வந்து என்ட்ரி போட்டிருப்போம். ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே லாஸ் ஆகி போயிருது. ஸோ இந்த மாதிரியான அ லாஸ் எல்லாமே வராம ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரீ வெர்ஷனா கேஸ்-ஓ-பி-ஒ-எஸ் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு. இந்த கேஸ்-ஓ-பி-ஒ-எஸ் வந்து என்னோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நான் பில்லிங் ரைஸ் பண்றதுக்கு இத பயன்படுத்திட்டு இருக்கேன். பார்கோட் ஸ்கேன் பண்ண முடியுது. ஸோ இப்படி எல்லா வேலைகளுக்கும் நான் இத பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த பர்ட்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து எப்படி நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நெறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சாஃப்ட்வேர்க்காக. இந்த பர்ட்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப புடிக்கலாம். ஸோ அதனால சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல நான் நெறைய வீடியோ போடப் போறேன் இத பத்தி. ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்துட்டே வாங்க. இந்த பர்ட்டிகுலர் வீடியோல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத சொல்லப் போறேன். நெக்ஸ்ட் வீடியோல அந்த சாஃப்ட்வேரோட ஓவர்வியூ சொல்லப் போறேன். ஸோ இப்படி வந்து நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர்றேன். நீங்க அத பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். இந்த POS INS.zip அப்படிங்கிற இந்த ஃபோல்டர வந்து டவுன்லோட் பண்ணி, அத என்னோட சிஸ்டமோட டிரைவ்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுனத தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த POS INS.zip கண்டிப்பா நீங்க டிரைவ்ல மட்டும் தான் இத அன்சிப் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டும். வேற எந்த ஒரு டிரைவ்லயும் நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஏற்கனவே அ இது இந்த டிரைவுக்காக மேப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ, இப்படி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுனதுல, இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் போயி இன்ஸ்டால் பண்ண போறேன். எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். டிரைவ், POS INS இந்த ஃபோல்டருக்குள்ள DLL அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, இதுக்குள்ள இன்ஸ்டால் EXE இந்த EXE ஃபைல ரைட் கிளிக் செஞ்சு, அதுல ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா இது அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடுல மட்டும் தான் ரன் பண்ண முடியும். மத்த எந்த ஒரு மோடுல நீங்க ரன் பண்ணீங்கனாலும் இது ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இப்படி ரன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதுல நீங்க இன்ஸ்டால் அப்படிங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண துவங்கலாம். இதுல 2வது இதுல இன்ஸ்டால் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்க நிறுவப்படுற கணினி சர்வரா உபயோகப்படுத்த போறீங்க அப்படின்னா, இத இன்ஸ்டால் டேட்டாபேஸ செலக்ட் பண்ணி, அந்த கம்ப்யூட்டர் சர்வர் கம்ப்யூட்டரா பயன்படுத்தக்கூடிய வகையில டேட்டாபேஸையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது டேட்டாபேஸ் வித் கிளையண்ட் 2ம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ, அதுக்கு பிறகு நீங்க மற்றொரு கணினியில் நிறுவணும். ஆனா டேட்டாபேஸ் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா, நீங்க டேட்டாபேஸ் அன்செக் பண்ணிட்டு, இன்ஸ்டால் டேட்டாபேஸ அன்செக் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சர்வர் கம்ப்யூட்டர கிளையண்ட் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி உங்களுக்கு டேட்டாவ ரிட்ரைவ் பண்ணிக்கும். ஸோ, இதன் மூலம் என்னன்னா, ஒரு அ ஒரு டேட்டாபேஸையே மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். கிளையண்ட் அண்ட் சர்வரா. ஸோ, நீங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. உங்க உங்க கடையில வந்து ஒரு 3 டெர்மினல் இருக்கு. ஸோ 3 டெர்மினலுக்கும் ஒரு சர்வர்ல இருந்து டேட்டாவ எடுத்து 3 யூசர் வந்து நீங்க பில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதுக்காக பயன்படுத்தப்படுது. ஓகேங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். எப்படி இன்ஸ்டால் பண்றது? இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுற இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டன
கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுன உடனே எல்லா செட்டப்பும் முடிஞ்சு ரீஸ்டார்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கேட்கும். அந்த மெசேஜை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓகே கொடுங்க. உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதும் உங்களோட மென்பொருள் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும். இதில் எந்த விதமான ஒரு ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூசர் மேனுவலும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக தர்றேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மென்பொருள் நிறுவப்பட்டன உடனே உங்களுக்கான டேட்டாபேஸ் கண்டிப்பாக ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட டேட்டாபேஸ் ஆக்டிவ்க்கு வரும். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை பண்ண தேவையில்லை. உங்களுக்கான ஷார்ட்கட் டெஸ்க்டாப்பில் இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் போல் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நான் என்னோடய பிசியில் ஏற்கனவே நான் நிறுவிட்டேன். ஸோ அதனால அந்த ப்ராசஸ் மறுபடியும் என்னால் தொடர முடியல. ஸோ அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ வாங்க, நிறுவனதுக்கு அப்புறம் நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அது எப்படின்னு பார்ப்போம்.